وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. قال الله عز وجل: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وفي آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: فإن أصدق الخير الحديث كتاب الله تعالى وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم فشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الحاضرون في الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தின் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி, அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தின் இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்தனை உத்தம சத்திய சகாபாக்கள், நம் அருமை நாள் வரையில் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண் பெண் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அளப்பெரும் கிருபையினால் இறைவனை பணிந்து வணங்குவதற்காக, அவன் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைவான நற்கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகிலும் குன்றாமல் குறையாமல் நமக்கு வாரி வழங்குவானாக. நம்மை படைத்து கண்காணித்து கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல அல்லாஹ்வே, என் நேரமும் பயந்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித படைப்பின் ஆரம்பமாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவரை சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க செய்து அங்கே அவருக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். என்றாலும் அவர்கள் ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு உள்ளாகி அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். அப்படி வெளியேற்றப்படும் பொழுது இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிற செய்தி,
இங்கிருந்து நீங்கள் இறங்கி செல்லுங்கள், என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அந்த நேர்வழியை யார் பின்பற்றி வாழ்கிறார்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், அவர்கள் எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி இந்த உலகத்திற்கு அவர்களை அனுப்புகிறார். அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட நாள் தொட்டு இன்று வரையிலும் இறை செய்தியை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த மார்க்கம் சம்பந்தமான செய்திகளை மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லி வருகிறோம். ஒவ்வொரு சமூகத்திற்கும் அந்த இறை செய்தியை சொல்வதற்காக அல்லாஹ் தூதர்களை அனுப்பினான். அந்த தூதர்களுக்கு பக்கபலமாக அல்லாஹ் வேதங்களை அருளினான். அதன் வரிசையில் நமக்கு அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தம் இந்த தூது செய்தியை இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்லிவிட்டு அவருக்கு பின்னால் வரக்கூடிய மக்களில் சிலரை இந்த தூது செய்தியை மக்களுக்கு சொல்வதற்கு வாரிசுதாரர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஆக்கி சென்றிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எந்த பணியை செய்தார்களோ அந்த பணியை அவருடைய வாழ்க்கைக்கு பின்னால் இந்த உலகில் செய்ய வேண்டியது இந்த கொள்கையை ஏற்று நடக்கிற மக்கள் மீது கடமையாக இருக்கிறது. காரணம், அல்லாஹ் சொல்லுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறார், மனிதர்கள் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். அல்லாஹ் செய்தியாக சொல்லவில்லை, நான் சத்தியமாக சொல்லுகிறேன் மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கு ஒரு விதிவிலக்கு தருகிறான். நஷ்டவாளிகளிலிருந்து சிலரை அல்லாஹ் விலக்குகிறான். யார் அவர்கள்? இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர். யார் சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்கிறார்களோ, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்து, இவர்களை தவிர ஏனைய அத்தனை பேரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யோசித்து பாருங்கள், நாம் லாபகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லை நஷ்டமடைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை அவரவரை கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய இந்த உலக வாழ்க்கையின் பொருளாதாரத்தில் லாபகரமாக நடக்கிறோமா நஷ்டகரமாக நடக்கிறோமான்னு ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறோம். ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் கடையை திறக்கும் பொழுது, ஒவ்வொரு இடத்திலும் புதிதாக வேலைக்கு சேரும் பொழுது, இந்த வேலை, இந்த தொழில், இந்த வருமானம் நமக்கு லாபகரமானதா நஷ்டமானதா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறோம். உங்களுடைய பொருளாதாரத்தின் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்காமல் ஒரு நாளாவது படுக்கைக்கு போயிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. எதிர்காலத்தினுடைய காசை பற்றி சிந்திக்காம ஒரு நாளாவது ராத்திரியில் தூங்கி இருப்போமா? ஒரே ஒரு நாள் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போன நாளை கூட நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. என்ன செய்ய போகிறோம், குழந்தை இத்தனை இருக்குது, தொழில் ஒன்றும் சரியில்லையே, எவ்வளவு நாளுக்கு இன்னொருத்தன்ட்டையே சம்பளத்துக்கு வேலைக்கு நிற்கிறதுன்னு ஒரு நாள் கூட யோசிக்காம படுக்கைக்கு போன நாள் உண்டா? கிடையாது. அப்போ அதை தினமும் யோசிக்கிறோம், டெய்லி யோசிக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதவர்கள் நஷ்டவாளிகள். அப்ப இந்த யோசனை ஒவ்வொரு நாளும் இருக்கணும். எப்படி உலக பொருளாதார யோசனை, உலகத்தின் லாபகரமான சிந்தனை தினமும் இருக்கிறதோ, அதே போல மறுமை வாழ்க்கையின் லாபகரமான சிந்தனையும் தினமும் ஒரு முஸ்லிமுக்கு இருந்தாக வேண்டும். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மினல் அம்பியாஇ நபியுன் இல்லா உஅதிய மா மிஸ்லுஹு ஆமன அலைஹில் பஷர். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அத்தனை தூதர்களுக்கும் அல்லாஹ் ஒரு அதிசயத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். எல்லா தூதர்களுக்கும் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்தே இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான். அந்த வரிசையில், அந்த அற்புதங்களின் வரிசையில், வ இன்னமா கான அல்லதி ஊதீது வஹ்யன் அவ்ஹாஹு அல்லாஹு இலைய, அல்லாஹ் எனக்கு வழங்கிய அற்புதம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆன். அல்லாஹ் எனக்கு வழங்கிய அற்புதம் வஹியாக இறக்கப்பட்ட இந்த குர்ஆன்.
ஃபஅர்ஜு நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆசை. உலகத்தில் யாருடைய ஆசை எல்லாமோ நிறைவேற்றுகிறோம். நம்ம பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றுகிறோம், தாய் தகப்பனுடைய ஆசையை நிறைவேற்றுகிறோம், நண்பர்களின் ஆசைகளை நிறைவேற்றுகிறோம், அவர்களுக்கு சொல்லாமலேயே நிறைவேற்றுகிறோம், சர்ப்ரைஸ் கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, தாய் தகப்பனுக்கு, நண்பர்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறோம். எது ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, வாங்கி தரேன் வாங்கி தரேன் வாங்கி தரேன்னு சொல்லி 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 அவங்க மறக்கிற நாளாக பார்த்து இவர் வாங்கி கொடுப்பார். சர்ப்ரைஸ் பண்ணுறாராம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆசைப்படுகிறார்கள். ஆசையை நிறைவேற்றுவீர்களா? ஃபஅர்ஜு நான் ஆசைப்படுகிறேன் அன் அகூன அக்ஸரஹும் தாபிஅன் யௌமல் கியாமா, மறுமை நாளில் மக்களால் அதிகமான மக்களால் பின்பற்றப்படுகிற நபியாக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய மக்களால் பின்பற்றப்படுகிற நபியாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அந்த ஆசையை நிறைவேற்றுவது யார்? அந்த ஆசையை நிறைவேற்றுவது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜின் பொழுது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு, அவர் வாழ்ந்த காலகட்டத்தில், அவர் வாழ்ந்த பகுதியில் வாழ்ந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் 1,00,000க்கும் அதிகமான சகாபாக்களை இந்த நேர் வழிக்கு கொண்டு வந்தவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள். இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள். அந்த 1,00,000 பேர் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால் போதுமா? அல்லது இன்றைக்கு உலகில் வாழ்கிற 600 கோடி மக்களில் சற்றேறக்குறைய உலகத்தினுடைய இரண்டாவது பெரிய மார்க்கம், இரண்டாவது பெரிய கொள்கை, உலக மக்கள் தொகையில் 24% பேர் இஸ்லாமியர்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள். உலக ஜனத்தொகையில் 24% பேர் முஸ்லிம்கள். உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய மார்க்கம். அப்போ இவ்வளவு பேருக்கு இந்த மார்க்கம் எப்படி போய் சேர்ந்துச்சு? 1,00,000 பேர், 1,00,000 கொஞ்சம் பேர்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு போன மார்க்கம் இத்தனை கோடி, 200 கோடி மக்களுக்கு எப்படி பரவியது? அப்போ அந்த வேலை ஒவ்வொருவரின் மீதும் கடமை. அது எப்படி 1,00,000 விட்டுட்டு போனது 200 கோடியாக மாறுச்சோ, இந்த 200 கோடி இன்னும் பரவ வேண்டும். ஆனால் 200 கோடி பரவி இருந்தாலும் இந்த பள்ளிவாசலுக்கு நாம் வரும் பொழுது தர்காக்களை கடந்து வருகிறோம். இந்த பள்ளிவாசலுக்கு நாம் வரும் பொழுது ஃபைனான்ஸ் கம்பெனிகளை கடந்து வருகிறோம். இந்த பள்ளிவாசலுக்கு நாம் வரும் பொழுது இந்த பள்ளிவாசலுக்கு வராத மக்களை கடந்து வருகிறோம். இந்த பள்ளிவாசலுக்கு நாம் வரும் பொழுது தொழாதவர்களை கடந்து வருகிறோம். இந்த பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது வட்டி வாங்கக்கூடியவர்களை கடந்து வருகிறோம். இந்த பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது இஸ்லாமிய அடையாளத்தில் எதையுமே சுமக்காதவர்களை கடந்து வருகிறோம். அந்த மக்களுக்கும் இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும். அந்த மக்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, இய்யாக்கு வல் ஜுலூஸ் அல துர்காத், இய்யாக்கு வல் ஜுலூஸ் அல துர்காத், பாதைகளில் நீங்கள் அமருவதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பாதைகளில் உட்காரக்கூடாது. பாதைகளில் உட்கார்றது நல்ல நடைமுறை கிடையாது. பாதைகளில் அமருவதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன் அப்படின்னாங்க. இப்போ சகாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் எங்கள் காரியங்களை பேசிக்கொள்வதற்கு பாதையை விட்டால் வேற ஒன்று எங்களுக்கு கிடையாது, வேற இடம் கிடையாது அப்படிங்கிறாங்க. பாதை இல்லைன்னா நாங்கள் வேற எங்கேயாவது தான் போகணும், எங்களுக்கு வேற இடம் கிடையாதுங்கிறாங்க. இப்போ இன்னைக்கு தேநீர் கடைகள்லையும் பஜார்கள்லையும் நின்று நம்முடைய கதைகளை பேசுகிறோமா இல்லையா? இது மாதிரி எங்களுக்கு பாதையை விட்டால் பேசுறதுக்கு வேற இடம் கிடையாதுன்னு சகாபாக்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபைதன் அப்படியானால் என்ன செய்யுங்க, பாதைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்துட்டு நீங்கள் அங்கே உட்காருங்க அப்படிங்கிறாங்க. பாதைகளுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது, அதை கொடுத்துட்டு உட்காருங்க. சகாபாக்கள் கேட்காங்க, ஒமா ஹக்கு தொரீக், பாதைகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்குனா என்ன? பாதைகளுக்கு கொடுக்க வேண்டிய வழிபாதைக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன? கால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, கஃதுல் பஸர், பார்வையை தாழ்த்த வேண்டும், அங்கே போகிற வார அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது. வக்கஃபுல் அதா, பாதையில் கிடக்கக்கூடிய நோவினை தரக்கூடிய பொருள்களை அப்புறப்படுத்த வேண்டும். வரத்து சலாம், சலாமுக்கு பதில் சொல்ல வேண்டும். அம்ருன் பில் மஅரூஃபி வ நஹியுன் அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். நீ பாதையில் உட்கார்ந்தன்னா, நீ பாதையில் உட்காருவதாக இருந்தால் உன் பார்வையை தாழ்த்தி பாதையில் கிடக்கிற மக்களுக்கு நோவினை தருகிற பொருட்களை அப்புறப்படுத்தி போகிற வார எல்லாருக்கும் சலாம் சொல்லி நீ நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். இதுக்கு மேலே ஒரு ஆள் பாதையில் உட்காருவாரா? இவ்வளவு ஷரத்துக்கள் அல்லாஹ்வுடைய
சாதாரணமாக தங்கள் காரியங்களை பேசிக்கொள்வதற்காக உட்காருகிற ஒரு இடத்திலேயே நீ நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நீ மக்களுக்கு நல்லதை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். நல்லதை ஏவி தீமையை தடுக்க வேண்டியது என்னமோ ஒரு பள்ளிவாசலுடைய வேலையை போலவோ, ஒரு ஜமாத்தினுடைய வேலையை போலவோ, அல்லது ஒரு தலைவருடைய வேலையை போலவோ, அல்லது ஒரு இமாமுடைய வேலையை போலவோ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. இமாம் மட்டும்தான் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு இல்லை, தலைவர் மட்டும்தான் நல்லது சொல்லணும்னு இல்லை, பள்ளிவாசல் மட்டும்தான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யணும்னு இல்லை, ஜமாத்துகள் மட்டும்தான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யணுங்கிறது அல்ல. உன் மூலமாக தனி ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது என்பது சிகப்பு ஒட்டகம் கிடைப்பதோட சிறந்து நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்த மூலமாக ஏன் அதை தனியாக நாம் செய்யக்கூடாதா? தனியாக நாம் செய்வதற்கு நமக்கு என்ன தடை இருக்கிறது? அந்த காரியத்தில் நாம் ஈடுபடக்கூடாதா? அந்த காரியத்தில் ஈடுபடுறதுக்கு நமக்கு ஜமாத்து பின்புலம் தேவையா? அந்த காரியத்தில் ஈடுபடுறதுக்கு நமக்கு பள்ளிவாசல் பின்புலம் தேவையா? நாம் அறிந்ததை நாம் பிறருக்கு எடுத்து சொல்வதற்கு நமக்கு என்ன தடை இருக்கிறது? யோசித்து பாருங்கள். நீங்கள் பாதையில் உட்கார்ந்தால் அந்த பாதையின் உரிமைகளில் ஒன்று மக்களுக்கு நல்லதை ஏவி தீமையை தடுக்கணும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள், நம் அழைப்பு பணியின் நிலைமை என்ன? அழைப்பு பணி விஷயத்தில் மக்களை 3 வகையாக பிரிக்கலாம். அழைப்பு பணியினுடைய விஷயத்தில் மக்களை 3 வகையினராக பிரிக்கலாம். இன்றைக்கு அதுதான் சும்மா அழைப்பு பணியில் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோங்கிறத யோசிச்சு பார்க்கணும். 3 வகை. முதல் வகையான மக்கள் யார்? அவர்கள் ஏற்கனவே அவர்கள் இந்த உலகத்தில் செய்த, ஏற்கனவே அவர்கள் நேர்வழியை ஏற்று இந்த உலகத்தில் அவர்கள் செய்து முடித்த சாதனைகளை பேசி மக்கள்கிட்ட அதை பெருமைப்படுத்தக்கூடியவர்கள். நாங்கள்லாம் மார்க்கத்தை ஏற்ற காலத்தில், நாங்கள்லாம் தௌஹீதை ஏற்ற காலத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? வரதட்சணை வாங்குற வீட்டுக்கு போக மாட்டோம். அப்படி நாங்கள் ஒரு முடிவெடுத்தால் 40 பேரும் அப்படியே உறுதியாக இருப்போம். நாங்கள் 4 பேர் இருந்து அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தோம். நாங்கள் 4 பேர் இருந்து அவ்வளோ காரியத்தை செஞ்சோம். நாங்கள் 4 பேர் இருந்து இப்படியெல்லாம் செய்வோம். நாங்கள் ரோட்டை மறிப்போம். நாங்கள் திடீர்னு தர்காவில் கொட்டடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, உள்ளே போய் நிற்போம். நாங்கள் அடியெல்லாம் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு அப்போ நடந்ததை இப்போ பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கரண்ட்டில் தேவாவுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு அவ்வளவு அடி வாங்கியவர்கள், அன்றைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள், அன்றைக்கு இந்த தாவாவிற்கு முன்னுதாரணமாக இருந்த மக்களுடைய இன்றைய நிலைமையை யோசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கேள்விக்குறி எழுகிறது. அந்த வீரியம், அந்த வேகம், உடலில் பலம் குன்றலாம். ஆனால் அழைப்பு பணியில் பலம் எப்படி குன்றும்? அழைப்பு பணியில் ஆர்வம் எப்படி குன்றும்? ஆனால் குன்றுகிறது. நாங்கள் 4 பேர் இருக்கும்போது அப்படி இருந்தோம். இன்னைக்கு 40 பேர் இருக்கோம், ஒன்றாவது. இன்னைக்கு 400 பேர் இருக்கோம், ஒருத்தருக்கு சரியில்லை. இங்கே போனால் அங்கே இவன் 2 பேர் அவன் பேசுதான், அவன் 2 பேர் இவன் பேசுதான். என்ன நடக்குது? ஏதோ போகிறோம் அப்படின்ட்டு போகிறோம். இது முதல் வகையான மக்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செய்த அழைப்பு பணியை மட்டும் இன்னும் சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள். அப்படி அல்ல. அழைப்பு பணிக்கு கால அவகாசம்லாம் கிடையாது. அழைப்பு பணிக்கு எக்ஸ்பைரி டேட்லாம் கிடையாது. அழைப்பு பணி எது வரைக்கும் செய்யணும், எது வரைக்கும் மக்களை அழைக்கணும், எது வரைக்கும் மக்களை நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய ஆகச்சிறந்த உதாரணத்தை பாருங்கள். கான ஆகிரு கலாமி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி வார்த்தை எதுவாக இருந்தது தெரியுமா? கடைசி வார்த்தை அஸ்ஸலா, தொழுகை. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வார்த்தை. திர்மிதியிலையும் அகமதிலையும் இப்னு மாஜாவிலையும் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. கான ஆகிரு கலாமி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலா. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலம் வரை மரணம் நிகழ்ந்து உடலை விட்டு ரூஹு பிரிகிற கடைசி நேரம் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போன கடைசி வார்த்தை அஸ்ஸலா, தொழுகை என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். அதை இன்னும் நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நடந்ததை மட்டும் பேசிக்கிட்டா காணாது. அப்பொழுது நடந்ததை மட்டும் இன்றைய வரைக்கும் அசை போட்டால் காணாது. அந்த பசுமையை மீட்டெடுக்கணும். வயதெல்லாம் காரணம் கிடையாது. தஅவாவை நிறுத்துவதற்கோ, அழைப்பு பணி செய்வதற்கோ, குர்ஆனை ஓதுவதற்கோ வயதெல்லாம் தடை கிடையாது. குர்ஆன் ஓத தெரியுமா? வயசாயிருச்சு, ஓத தெரியல அப்படின்னு ரொம்ப லேசா வயதை காரணம் காட்டி குர்ஆன் ஓத தெரியலன்னு முடிச்சிருவோம்.
குர்ஆன் ஓத தெரியாததற்கு வயதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு குர்ஆன் இறங்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது 40 வயதில் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு குர்ஆனே இறங்கியது. நாம் சொல்லலாம் 40 வயசில் குர்ஆன் இறங்கினாலும் அவங்க தாய்மொழி அரபி தானே, அதனால ரசூலுல்லாஹ் ஈஸியாக குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டாங்க, வாசிட்டாங்கன்னு சொல்லலாம். தாய்மொழி அரபியாக இருந்தாலும் அந்த தாய்மொழியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாசிக்கவோ எழுதவோ தெரியாது. அவர் உம்மி நபி, அவர் படிக்க தெரியாதவர், அவர் எழுத தெரியாதவர். அப்படியான நபிக்கு 40 வயதில் இறக்கப்பட்ட குர்ஆன். இப்போ நாம் 40 வயசு 30 வயசு 35 வயசு காரணம் காட்டி எனக்கு குர்ஆன் ஓத தெரியலன்னு சொல்ல முடியுமா? இன்றைய 18 வயது 20 வயது 25 வயது இளைஞர்களின் குர்ஆனுடைய ஓதுதல் முறையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 20 வயது 25 வயது இளைஞனுடைய குர்ஆன் ஓதல் முறை என்ன? குர்ஆன் ஓதல் அவனுடைய தரம் என்ன? தஜ்வீத், மஹரஜ், குறைந்தபட்சம் தஜ்வீத் அல்லாமல் சரளமாக திக்காமல் இந்த குர்ஆனை ஓத முடியுமா? அட திக்கினாலும் பரவாயில்ல, இந்த குர்ஆனை ஓதுகிற அளவிற்கு இன்றைக்கு இளைஞர்களுக்கு பாடம் நடத்தப்பட்டிருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். அப்போ மார்க்கத்தை சொல்வதற்கு, மக்களுக்கு அழைப்பு பணி செய்வதற்கு வயது காரணம் அல்ல, வயது தடை அல்ல என்பதை நாம் முதல் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது முதல் வகை. இவர்கள் முதல் வகையானவர்கள். இரண்டாவது வகையான மக்கள் யார் தெரியுமா? அழைப்பு பணியில் இரண்டாவது வகையான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? இப்போ சமகாலத்தில் நடக்கிற பிரச்சனைகளை நல்லா பேசுவாங்க. சமகாலத்தில் என்னென்ன பிரச்சனை நடக்குதோ நல்லா பேசுவாங்க. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு தெரிஞ்சிருக்கும், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கூட தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பாங்க, குர்ஆனை வாசித்திருப்பார்கள், அதீதுகள் தெரிந்திருக்கும். இதையெல்லாம் பேசுவாங்க, இதையெல்லாம் அசைபோடுவாங்க, இதுக்கான தீர்வுகளை சொல்லுவார்கள். ஆனால் அப்படியே பேசிட்டு கலைஞ்சு போயிடுவாங்க. ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு இவர்கள் வருவாங்களான்னு கேட்டால் வரமாட்டார்கள். பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, அவன் சரியில்லை, எவனும் சரியில்லை, மொத்தத்தில் யாரும் சரியில்லை, இதை இப்படியா செய்யணும், எவ்வளவு லேசாக இப்படி செஞ்சுட்டு போயிடலாம், இது யாருக்காவது தெரியுதா அப்படின்ட்டு வெளியில், அந்த வட்டத்திற்கு வெளியில் நின்று இதை விமர்சனம் மட்டுமே செய்வார்களே ஒழிய இதற்கு உள் இறங்கி வேலை பார்ப்பார்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்கள பொறுத்த வரையில் எல்லா ஜமாத்தும் வழிகேடு. அதாவது நடுநிலைமைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? நான் எந்த ஜமாத்திலையும் சேர மாட்டேன், நான் நடுநிலைவாதி அப்படிங்கிறாங்க இல்லையா? நடுநிலைவாதி என்பதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா? நடுநிலைவாதி என்பதற்கான அர்த்தம், சத்தியத்திற்கு யார் ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் நடுநிலைவாதிகள். அடித்தவன் ஒருத்தன் இருக்கான், அடி வாங்கினவன் ஒருத்தன் இருக்கான். அடித்தவன் ஒருத்தன், அடி வாங்கினவன் ஒருத்தன். அடி வாங்கினவன் பேரில் தப்பு இல்லைன்னா, அடி வாங்கினவன் பேரில் தப்பு இல்லை, அவன் அநியாய முறையில் அடிக்கப்பட்டான்னா அவனுக்கு ஆதரவாக நிற்கணும். அதுக்கு பேர் தான் நடுநிலைமை. அடித்தவன் சரியாகத்தான் அடித்தான், இவன் அடி வாங்குறதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னா அடித்தவனுக்கு ஆதரவாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் நடுநிலைமை. நான் அடித்தவனுக்கு ஆதரவு இல்லை, அடி வாங்கினவனுக்கு ஆதரவு இல்லை, ஆனால் நான் நடுநிலைமை அப்படின்னா அப்படி நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் இந்த ஜமாத்திலே இருக்க மாட்டேன், அந்த ஜமாத்திலே இருக்க மாட்டேன். எந்த ஜமாத்தில் நீ இருப்ப? எனக்கு இவங்களும் வேண்டாம் அவங்களும் வேண்டாம். நீ எந்த கொள்கையில் இருக்க? உன் கொள்கை என்னப்பா? நீ எந்த கொள்கையில் பயணிக்கிற? எல்லாம் தப்புன்னா நடுநிலைமைன்னா அதுக்கு அர்த்தம் என்னப்போ? எதுலையும் சேராமல் இருக்கிறதுக்கு பேர் நடுநிலைமையா? எதுலையும் சேராமல் இருக்கிறதுக்கு பேர் நடுநிலைமை இல்லை. எதுலையும் சேராமல் இருக்கிறதுக்கு பேர் நாத்திகம். எதுலையும் சேராமல் இருக்கிறதுக்கு பேர் நயவஞ்சகத்தனம். ஏதாவது ஒன்றில் சேரணும். அந்த ஒன்று சரியான கொள்கையாக இருக்கணும், அந்த ஒன்று சத்திய கொள்கையாக இருக்கணும். வெளியில் இருந்துட்டு குறை சொல்கிறது ரொம்ப லேஸ். நீங்கள் அப்படி செய்யலை, நீங்கள் இப்படி செய்யலை, அங்கே அவர் வரல, இங்கே இவர் வரல, நீங்கள் 4 பேர் தான் இருக்கீங்க, நீங்கள் 10 பேர் தான் இருக்கீங்க, இந்த காலத்தில் இதெல்லாம் சரியா, அந்த இடத்துக்கு இதெல்லாம் சரியா, இதை இப்படியா செய்யணும், இப்படி செய்யலாம்ல, இதெல்லாம் ரொம்ப லேஸு, எல்லாம் ரொம்ப ஈஸியாக பேசலாம். நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது திட்டம் போடும்போது அங்கே உட்காரணும். அந்த திட்டத்தில் ஒருவராக நாம் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இணைத்துக் கொள்ளவில்லை என்றால் நாம் அழைப்பு பணியை செய்கிற மக்களாக இல்லைன்னு அர்த்தம். நமக்கும் அழைப்பு பணிக்கும் தூரம்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்லித் தருகிறான் பாருங்கள் திருமறை குர்ஆனில், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து ظالمي அன்ஃபுஸிஹிம் قالوا ஃபீம குன்தும். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்காமல் தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்தார்களே, அவர்களை இறுதியாக உயிர்களை கைப்பற்றுவதற்கு மலக்குமார்கள் வருவார்கள். அப்படி
மலக்குமார்கள் கேட்பார்கள், ஃபீம குன்தும், ஃபீம குன்தும், நீங்க எதுல இருந்தீங்கன்னு கேட்பாங்க. நீங்க எதுல இருந்தீங்க, நீங்க என்ன கொள்கையில என்ன வழிமுறையில் இருந்தீங்கன்னு கேட்பாங்க. காலு, அந்த மக்கள் சொல்வார்கள், குன்னா முஸ்தலஅஃபீன ஃபில் அர்த், இந்த பூமியில் நாங்கள் பலகீனமானவர்களாக இருந்தோம், எங்களுக்கு சொல்ல முடியாது. நம்ம சொன்னால் ஜமாத்தில் யார் கேட்க போகிறா, நம்மெல்லாம் ஒரு ஆளா, நாங்கள் சொன்னாலாம் நீங்கள் கேட்பீங்களா, நீங்கள் பெரிய பெரிய ஆளை தான் கூப்பிட்டு வச்சு பேசுவீங்க, நீங்கள் பெரிய பெரிய ஆளை தான் கேட்பீங்க, எங்களெல்லாம் சேர்த்துக்கிடுவீங்களா அப்படின்னு ரொம்ப லேசாக பேசுவோம். இப்போ இப்படி சொல்லுவார்கள், குன்னா முஸ்தலஅஃபீன ஃபில் அர்த், நாங்கள் பூமியில் ரொம்ப பலகீனமானவர்களாக இருந்தோம். அப்போ மலக்குமார்கள் கேட்பார்களாம், காலு அலம் தகுன் அர்துல்லாஹி வாசிஆ, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமா இல்லையாப்பா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இல்லையா, அந்த விசாலமான இடத்தில் நீ போய் உன்னுடைய பிரச்சாரத்தை செய்திருக்கலாமே, அந்த விசாலமான இடத்தை பயன்படுத்தி நீ அழைப்பு பணியை செய்திருக்கலாமே, உன்னால் முடிந்த ஏதாவது ஒன்று, ஒரு சிகரெட்டு குடிப்பவனை, ஒரு மது குடிப்பவனை, ஒரு வட்டி வாங்கக்கூடியவனை, ஒரு தாடி வைக்காதவனை, ஒரு கரண்டைக்கு கீழே ஆட போடக்கூடியவனை, ஒரு ஏமாத்துறவனை, ஒரு மோசடி செய்கிறவன், யாராவது ஒருத்தனுக்கு நீ ஒரு செய்தியை சொல்லியிருக்கலாமே, அந்த ஒரு செய்தி போதுமே உனக்கு, ஒரு செய்தி, ஒரே ஒரு செய்தி. அவர்கள் மார்க்கத்தை ஏற்க வேண்டாம், அவர்கள் முஸ்லிமாக கூட பிற மதத்திலிருந்து வர வேண்டாம், உள்ளே இருப்பவர்களுக்கு ஒரு அமலை செய்வதற்கான தூண்டுகோலாக நீங்கள் இருந்திருக்க வேண்டாமா என்று மலக்குமார்கள் கேட்பார்கள். அப்போ என்ன செய்ய முடியாது, நாங்கள் பலகீனமானவர்களாக இருந்தோம், நாங்கள் என்ன செய்ய முடியாது, காரணம் சொல்ல முடியாது. இவர்கள் ரெண்டாவது வகையினர், பின்னால் வெளியில் மட்டும் இருந்துக்கிட்டு கருத்து மட்டும் சொல்லக்கூடியவர்கள் ரெண்டாவது. மூன்றாவது வகையான மக்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எவனும் சரியிடாது, அவனும் சரியில்லை, இவனும் சரியில்லை, உலகம் அவ்வளோதான் அழிய போகுது, அங்கே நெருப்பு வந்துருச்சு, இங்கே எரிமலை அடிச்சிருச்சு, அங்கே பூகம்பம் வந்துருச்சு, இனி அவ்வளோதான், மறுமை நாள் தான், மறுமை நாளில் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு பொறுப்பை பூரா மறுமை நாளில் ஒப்படைச்சிட்டு சும்மா இருப்பார். மறுமை நாள் மேலே முழு பொறுப்பை வச்சுட்டு, அங்கே பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, இது மூணாவது வெற்றி, அப்போ இனிமேல் மறுமை தான், அங்கே அவ்வளவு பெரிய அழிவு வந்துருச்சு, இங்கே இவ்வளவு பெரிய நிலநடுக்கம் வந்துருச்சு, இங்கே இப்படி ஆட்சி மாறிடுச்சு, அங்கே அப்படி ஆயிடுச்சு, இப்படி, அப்போ இனி மறுமை நாள் தான், மறுமை நாள் வரட்டும், இவங்க எல்லாருக்கும் இருக்குது அப்படின்ட்டு ஒட்டுமொத்த பழியையும் மறுமை நாள் மேலே போட்டுட்டு இவர் சும்மா இருந்துக்கிட்டு இருப்பார். இவர்கள் மூணாவது வகையினரான மக்கள், எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, அழைப்பு பணிக்காக ஒரு துரும்ப கூட அசைக்க மாட்டார்கள். இவர்கள் நாளை மறுமை நாளில் என்ன செய்ய முடியாது, எந்த வகையிலும் பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வாருங்கள், அதர் அல்லாஹு இலா இம்ராயின் அஹர் அஜலகு ஹத்தா பல்லககு சித்தீன சனா, ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம், ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 60 ஆண்டுகள், 60 வயதுகளை அவன் வாழ்கிற வரைக்கும், 60 வயசு இந்த உலகத்தில் ஒருத்தன் வாழ்ந்து மரணிக்கிறான்னு வைங்க, யாருடைய ஆயுள் காலத்தை 60 ஆண்டுகள் அல்லாஹ் தள்ளி போடுகிறானோ, அவர் ஆயுள் காலத்தில் அவர் சொல்கிற சாக்கு போக்குகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்க 60 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டீங்கன்னா அழைப்பு பணிக்கு பதில் சொல்லி ஆகணும். உங்கள் 60 வருஷ வாழ்க்கையை நீங்கள் சாக்கு போக்கு சொல்லலாம் ஏமாற்ற முடியாது. எனக்கு இப்போ 20 வயசு வரைக்கும் குரான் ஓத தெரியாது, அல்லாஹ் ரசூல்லாம் யாருன்னே தெரியாது, எங்கள் அத்தா அம்மாவுக்கும் தெரியாது, நான் அதுக்கு பிறகு தான் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பித்தேன், அப்புறம் காலேஜுக்கு போயிட்டேன், காலேஜுக்கு போயிட்டு வந்து வேலைக்கு போனேன், வேலைக்கு போகையில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அப்புறம் புள்ள குட்டிகள் குழந்தைகள் பிறந்துச்சு, அதுகளை வளர்க்குறதுக்கே என் காலம்லாம் போயிருச்சு அல்லான்னு நீங்கள் அங்கே போய் இப்போ காரணம் சொல்ல முடியாது. நீ அங்கே போய் எந்த காரணமும் சொல்ல முடியாது. இது ஒரு உதாரணம் என்றால், இது மாதிரி நீங்க என்ன காரணத்தை யோசிச்சாலும் சரி, அந்த காரணங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். 60 வயது உங்களுக்கு இந்த உலகில் கொடுக்கப்பட்டதா, அந்த 60 வயதில் நீங்கள் இறைவனுக்காக, இறை மார்க்கத்திற்காக செய்த பணி என்ன அப்படின்னு நீங்க பதில் சொல்லி ஆகணும், கண்டிப்பான முறையில் பதில் சொல்லி ஆகணும். அப்ப யோசித்து பாருங்கள், இப்படியான 3 வகையினராக இன்றைக்கு மக்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். ஒன்று பழம்பெருமையை மட்டும் பேசக்கூடியவர்கள், ஒருவர்கள் வெளியில் இருந்துகிட்டு விமர்சனம் மட்டும் செய்யக்கூடியவர்கள், மூன்றாவது மக்கள் இதில் எதிலுமே பங்கெடுக்காமல் காரணம் சொல்லி தப்பிக்கலாம் என்று சொல்கிற மக்கள். இந்த 3 வகையான அழைப்பு பணியில் நான் எந்த இடத்துல இருக்கேன்னு யோசிப்பாங்க, எந்த இடத்துல இருக்கிறேன்னு யோசிப்பாங்க. ஒரு கல்வி அமர்வு நடக்கும் பொழுது, ஒரு தர்பியா நிகழ்ச்சி நடக்கும் பொழுது, ஒரு நாள் கல்வி அமர்வு நடக்கும் பொழுது என்னுடைய பங்களிப்பு அங்கே என்ன யோசிப்பார். எங்களுக்கு இருக்கிறது ஒரே நாள் ஞாயிற்றுக்கிழமை, அந்த நாள் நாங்கள் எங்கே வந்து இருக்க முடியுமா? ரொம்ப லேசாக சொல்லுவோம். எங்களுக்குன்னு இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், அந்த ஒரு நாளாவது நாங்கள் வெளியில் எங்கேயும் சுற்ற வேண்டாமா? வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களை கூப்பிடலையே, வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களை அழைக்கலையே, மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்துக்கு ஏதோ ஒன்று
ஏதோ ஒரு நாள் தானே உங்களுக்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது, அந்த ஒரு நாளை நம்மால் தியாகம் செய்ய முடியாதா? அந்த ஒரு நாளை நாம் இறைப்பாதையில் செலவு செய்ய முடியாதா? அந்த ஒரு நாளில் அல்லது அந்த ஒரு மணி நேரம் என்பது ஒவ்வொரு நொடியும் பல நூறு நன்மைகளை பெற்றுத்தருகிற நொடிகள் அல்லவாவை. ஒவ்வொரு நொடியும் இறை செய்தியை கேட்கிற இடத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு நொடியும் பல நூறு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதல்லவா அது. அதை செய்ய வேண்டாமா? அதை பார்க்க வேண்டாமா? ஊட்டி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாம், இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் பார்க்கலாம். ஊட்டி அதே இடத்துல தான் இருக்கும் அழியிற வரைக்கும். கல்வி இன்னைக்கு விட்டீங்கன்னா அடுத்த வாரம் கிடைக்காது. கல்வியை இந்த வாரம் விட்டுட்டீங்கன்னா அடுத்த வாரம் கிடைக்காது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக ஒரு நபி தோழர் வருகிறார். வாசலுக்கு வெளியிலிருந்து சலாம் சொல்கிறார், பதில் வரல. ரெண்டாவது முறை சலாம் சொல்கிறார், பதில் வரல. மூணாவது முறையும் சலாம் சொல்கிறார், பதில் வரல. திரும்ப போயிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வர்றாங்க. வந்து பார்த்தா வாசலில் ஆள் இல்லை. சலாம் சத்தம் கேட்டுருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வர்றாங்க, ஆள் இல்லை. உடனே அங்கே இருந்த ஆட்கள்கிட்ட இப்போ சலாம் சொன்னது யார் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஒருவர் வந்தார், சலாம் சொன்னார், போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அவரை அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவர் அழைத்து வரப்படுகிறார். உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, வந்தீங்க, சலாம் சொன்னீங்க, நான் வர்றதுக்கு முன்னால் ஏன் போனீங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொல்லுகிறார், இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு வீட்டிற்கு சென்றால் 3 முறை சலாம் சொல்லணும், 3 முறை சலாம் சொல்லணும். அந்த 3 சலாமுக்கு பதில் வரலன்னா மறுமொழி பேசாமல் திரும்பி போயிடணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் சொல்லுகிற ஒழுங்குமுறையை சொல்லி கொடுத்துருக்கிறார்கள்னு அவர் சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இப்போ நீ சொன்ன இந்த செய்திக்கு ஆதாரம் கொண்டு வரணும், இல்லைன்னா நான் உன்னை முதுகிலும் வயிற்றிலும் கடுமையாக தண்டிக்க நேரிடும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த செய்தி தெரியாது. அந்த ஹதீஸ் உமர் அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் என்ன ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவர் இட்டு கட்டுகிறார்னு நினச்சிட்டாங்க. நீ கொண்டு வரலன்னா முதுகில் கடுமையாக தண்டிப்பேன் அப்படின்ட்டாங்க. உமர் அவர்கள் சொன்னால் செய்வார்கள். அவர் மதீனா முழுக்க தேடுகிறார், யாருக்குமே அந்த ஹதீஸ் தெரியாது. ஒருத்தருக்கு கூட அந்த ஹதீஸ் தெரியல. மஸ்ஜிது நபவியில் போய் உட்கார்ந்துருக்கிறார், கவலையோட சோகத்தோடு உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்து ஒவ்வொருத்தர்கிட்டையாக கேட்குறார். அப்படி கேட்கும் பொழுது ஒரு சிறு வயது இளைஞர், அவருக்கு அந்த செய்தி தெரியுது. உடனே அவர் அழைச்சிக்கிட்டு போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய், ஹலீஃபா அவர்களே, இவர் அதுக்கு சாட்சின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறார், ஆமாம் ஹலீஃபா அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸ் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யோசித்து பாருங்கள், நானும் இன்னொரு தோழரும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு தோழர், 2 பேரும் முறை வைத்து பாடம் படிப்போம். முறை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பாடம் படிப்போம். ஒரு நாள் நான் பாடம் படிப்பேன், அவர் வேலைக்கு போவார், வேலைக்கு போயிட்டு அன்னைக்கு ஊதியத்தை கொண்டு வருவார், அதை 2ஆக பகிர்ந்துக்கிட்டு அவரும் நானும் வச்சுக்கிடுவோம். மறுநாள் அவர் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பார், நான் வேலைக்கு போவேன், நான் கொண்டு வர்ற காசை 2 பேரும் பகிர்ந்துக்கிடுவோம். இப்படி மாறி மாறி பாடம் படிப்போம். இரவு நேரத்தில் பகலில் என்ன படித்தாரோ அவர் என்கிட்ட சொல்லுவார், நான் பகலில் படித்ததை அன்னைக்கு இரவு அவர்கிட்ட சொல்லுவேன். இப்படி கல்வியை பரிமாறிக்கொள்வோம். அதில் எப்படியோ இந்த ஹதீஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி பரிமாறிக்கொள்ளும் பொழுது இந்த செய்தி எப்படியோ எனக்கு தெரியாமல் போய்விட்டது. இப்போ யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, ஒரு செய்தி, ஒரே ஒரு செய்தி, அந்த ஒரு செய்தி தெரியவில்லை என்பதற்காக உமர் அவர்கள் எவ்வளவு வருத்தப்பட்டார்கள். ஒரு ஹலீஃபா அப்படியா, இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா ஆமாம் ஆமாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு நம்ம இயலாமையே வெளிக்காட்ட மாட்டோம், தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்கிடுவோம். ஆனால் உமர் அவர்கள் அப்படி இல்லை. அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதா, ஐயோ தெரியலையே அப்படின்னு தனக்கு தெரியாததை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் உமர் அவர்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இமாம் ஷாஃபி என்ன சொல்கிறார் தெரியுமா, என் அறிவு அதிகரிக்கும் போதெல்லாம் என் அறியாமையை நான் புரிந்து கொள்கிறேன் அப்படிங்கிறார் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹு தஆலா. எவ்வளவு பெரிய மார்க்க மேதை, எவ்வளவு பெரிய கல்விமான். அவர் சொல்கிறார், என் அறிவு அதிகரிக்கும் போதெல்லாம் என் அறியாமையை நான் புரிந்து கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு செய்தி புதுசாக எனக்கு தெரியுதுன்னா இவ்வளவு நாளும் இந்த செய்தியில் நான் முட்டாள். எவ்வளவு பெரிய மார்க்க மேதை என்ன சொல்கிறார் பாருங்க, இந்த செய்தி இன்னைக்கு எனக்கு புதுசாக தெரிஞ்சிருக்குது, அப்போ இவ்வளவு நாள் இந்த விஷயத்தில் நான் முட்டாள். இப்போ யோசித்து பாருங்கள், நமக்கு எவ்வளவு செய்தி தெரியும். குர்ஆனை முழுமையாக வாசித்து முடித்தவர்கள் எத்தனை பேர்? ஒரு முறை தமிழில், ஒரு முறை அல்லது அரபியில் கையை தூக்குங்கன்னு சொன்னால் என்ன ஆகும் நம்ம எல்லாமே யோசிச்சு பாருங்கள். குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்தவர்கள். இப்படி கேட்கணேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எங்கள் வீட்டில் 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு குர்ஆன் வாங்கினாங்க. அப்படி வாங்கின குர்ஆனை நான் பிரட்டி பார்த்து படித்து கிழிஞ்சதுனால நான் ஒரு புது குர்ஆன் வாங்கினோம்னு சொன்னது எத்தனை பேர்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் 2010 ஒரு குரான் வாங்கினேன். நான் டெய்லி ஓதி பேஜை பிரட்டி இனி அது எடுக்க முடியாத அளவுக்கு கிழிச்சிருச்சு, அதனால் நான் ஒரு புது குரான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்குறோம் 3 டேமுக்கு 3 புக்கு. முதல் மாதத்தில் புக்கு கொடுத்தா 2வது டேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த புக்கு 3 கந்தலாக இருக்கும் குழந்தைகள்கிட்ட. நான் 20 வருஷமாக எங்கள் வீட்டில் அந்த குரான் அப்படியே இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதை நான் தொடவே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அப்படி பட்டு போலெல்லாம் பெரட்ட வேண்டாம். குரானை எடுக்கணும். அது தினமும் பெரட்டப்படணும், அது அழுக்காக்கப்படணும், அது கிழிக்கப்படணும். இதுக்கு மேலே இந்த குரானை தொடர்றது முடியாதுன்னு அதை ஒதுக்கிட்டு இன்னொரு குரானை வாங்க வேண்டும். அப்படி படித்திருக்கிறோமா? அப்படி குரானை வாசிச்சிருக்கிறோமா? வாசிச்சு கிழிச்சிருக்கீங்களா? குரானை வாசிச்சு கிழிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லை என்பது நமக்கு விடையாக வருகிறது என்றால் அழைப்பு பணியில் நம்ம நிலைமை என்ன? அழைப்பு பணியில் எனக்கான பங்கு என்ன? இந்த 3 வகையில் நான் எந்த வகையில் இருக்கிறேன் என்பதை அவரவர் யோசித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நேர்வழி காட்ட போதுமானவன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்தினுடைய அழைப்பு பணி எந்த அளவுக்கு முக்கியம், அதில் நம் நிலை என்ன என்பதை திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாகவும் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையின் மூலமாகவும் அறிந்திருக்கிறோம். அறிந்ததின் அடிப்படையில் செயல்படுத்துகிற நல்ல மக்களாக வல்லல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற ஒரு நபி மொழி, தஆஹது அல் குர்ஆன ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி லஹுவ அஷத்து தஃபஸ்ஸியன் மினல் இப்லி ஃபி உக்லிஹா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், தஆஹது அல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்து பாதுகாத்து கொள்ளுங்கள். குர்ஆனை மனனம் செய்து பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, கயிற்றால் கம்பில் கட்டப்பட்டிருக்கிற ஒட்டகம் அவிழ்த்து விடப்பட்டால் எவ்வளவு வேகமாக ஓடுமோ அதைவிட வேகமாக குர்ஆன் உங்கள் உள்ளங்களை விட்டு மறைந்து விடும். சின்ன பிள்ளையில எத்தனை சூறா மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க? இப்போ எத்தனை சூறா மனப்பாடம் இருக்குது? சின்ன பிள்ளையில எவ்வளவு நாளில் ஒரு சூறாவை மனப்பாடம் பண்ணீங்க? இப்போ ஒரு சூறாவை எத்தனை நாளில் மனப்பாடம் பண்ணுறீங்க? எத்தனை துவா படிச்சிருக்கீங்க? இப்போ எத்தனை துவா ஞாபகம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. குர்ஆன் கட்ட அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகம் எப்படி ஓடுமோ அதை விட வேகமாக உள்ளத்தை விட்டு போயிடும். அப்போ என்ன செய்யணும்? தினசரி நமக்கும் அதற்குமான தொடர்பு இருக்கணும். தினசரி நமக்கும் குர்ஆனுக்குமான தொடர்பு இருக்கணும். தினசரி நமக்கும் மார்க்கத்திற்குமான தொடர்பு இருக்கணும். தினசரி நமக்கும் ரசூலுக்குமான தொடர்பு இருக்கணும். தினசரி நமக்கும் அழைப்பு பணிக்கான தொடர்பும் இருக்கணும். அழைப்பு பணி தேவையே இல்லையா? யாருக்குமே செய்ய வேண்டாமா? கொஞ்சம் யோசிச்சு, யாருக்குமே அழைப்பு பணி வேண்டாமா? இந்த உலகத்தில் எல்லாருமே சரியாக இருக்காங்கன்னு நினைக்கிறோமா? நமக்கு வேண்டாமா? கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரன், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரன், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எல்லாம் சரியாக செஞ்சிட்டோமா? என்ன நான் தனிப்பட்ட முறையில் என்ன நான் கேட்குறேன், நான் என்னை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு எல்லா வேலையும் செஞ்சிட்டோமா? அடுத்து உன் குடும்பத்தாரை காப்பாற்றிக்க அல்லாஹ் சொல்கிறான். அப்போ முதலில் நம்மிலிருந்து ஆரம்பித்து நம் குடும்பத்தாருக்கு தொடங்கி, குடும்பத்தாரில் தொடர்ந்து, அப்படியாக பக்கத்து வீடாக தொடர்ந்து, தெருவாக தொடர்ந்து, ஊராக தொடர்ந்து, நாடாக தொடர்ந்து, இது ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க பல்கி பெருக வேண்டும். ஒல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும். யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையின் பக்கம் ஏவக்கூடியவர்களாக, தீமையை விட்டு தடுக்கக்கூடியவர்களாக உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள்.
அல்லாஹ்வின் பக்கம் அழைக்காதவர்கள் நஷ்டவாளிகள், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் வெற்றியாளர்கள். வெற்றியாளர்கள் கூட்டத்தில் நாம் இருக்கணுமா, நஷ்டவாளிகள் கூட்டத்தில் நாம் இருக்கணுமா அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் அவரவர் யோசித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டவைகளில் நல்ல விஷயங்களை பின்பற்றுகிற நல்ல மக்களாகவும், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நல்ல மக்களாகவும், எந்நேரமும் அழைப்பு பணியை உயிர் மூச்சாக கொண்டு வாழ்கிற மக்களாகவும் நம் எல்லோரையும் மாற்றி நம் குற்றங்குறைகளை மன்னித்து கொடிய நோயிலிருந்து அல்லாஹ் நம்மையும் இந்த சமூகத்தையும் பாதுகாத்து அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிருஹு அன்னி வ அன்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் இன்னஹு கஃபூருர் ரஹீம். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மான் இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா முகல்லிபல் குலூப் ஸபித் குலூபனா அலா தீக் யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா طاعتك. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. ان الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم وأنتم ما تصنعون.